இன்னைக்கு நடுத்தருவுக்கு கொண்டு வந்துவிட்டு இன்னைக்கு மக்களையும் தமிழ்நாட்டையும் முடிக்க வந்திருக்கிற எத்தனை பேர்? 50 பேர், 50 உயிர்கள் இன்றைக்கு எப்படி போச்சு? நம்மளும் தான் கூட்டம் நடத்துறோம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 1.25 லட்சம் பேரை வச்சு கூட்டம் நடத்துறாங்க. அங்கெல்லாம் ஒரே ஒரு உயிர் கூட போல. ஆனா வெயில்ல நிக்க வச்சு இன்னைக்கு இத்தனை பேரை 50 பேர் உயிர்களை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த நிகழ்வையும் சொல்லிவிட்டு நடிகை த்ரிஷாவை பத்தி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவர் மிக கேவலமாக பேசினார். உங்க நடித்த அந்த நடிகை பத்தி ஒருத்தர் பேசுறாரே, அப்பயாச்சும் வாய் திறந்து பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசினியா? இல்ல. இது எங்க தாய்மார்களை காப்பாற்றுவதற்கு நீ வரியா? இல்ல. எனவே ஒரு நடிகரை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பாருங்கள். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டை காப்பாற்றி மக்களுக்காக இந்த பெண்களுக்கான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த தமிழகத்திலே மிக சிறப்பாக ஒரு ஆட்சியை செய்திருக்கிற ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சி நிச்சயமாக மீண்டும் 2.0 நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் கொண்டு வரப்படும் என்று இந்த அன்பை வலியுறுத்தி, மீண்டும் வா தலைவா, வென்று வா ஸ்டாலினே என்கின்ற குரல் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீட்டையும் சமூக நீதியையும் திட்டங்களையும் பாதுகாக்க திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்தி தமிழ்நாடு ஒரு காலம் தலைகுனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட செயலாளர் அண்ணன் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் திரளாக வந்திருக்கிற எனது அருமை திருச்சி கிழக்கு சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.